இது எங்களோட கார்டனோட 4வது பகுதி. இதில பைப்பில பார்த்தீங்கன்னா, லண்டானா வச்சிருப்பேன். அது மாரி அரளி வந்து முன்னாடி இருக்கு. இது அடுக்கு அரளி செவ்வரளின்னு சொல்லுவோம்ல, அதனால டார்க் பிங்க்கா இருக்கு. அதே மாரி இதில வெட்டி வேர் இந்த பைப்பில, அப்புறம் இதில லண்டானா செடி, அப்புறம் டர்ட்டில் ஒயின் எல்லாமே இருக்கு அதில. தென்னம்பிள்ளை இதில முன்னாடி ஏற்கனவே இங்கன வாழை இருந்தது இப்ப அது 2 செவ்வாழை குச்சி நட்டு வச்சிருக்கேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல வாழை இருந்தது. அதில வந்து மஞ்சள் நோய் வந்து வந்து இதாகுமே அத வேரோட எடுத்தாச்சு. இப்ப லைட்டா தளஞ்சு வர்றா அவ அந்த இடத்துல. பக்கத்துல பார்த்தீங்கன்னா, அந்த கத்தாழை அதுதான் பாம்பு வராதுன்னு சொல்லி சொல்லுவோம்ல. ஆனா அதுக்கெல்லாம் வருது. ஆனா முன்னாடி அப்படி வைக்கிறது. சரி அந்த இடத்துல வைப்போம்னு சொல்லிட்டு. சங்குப்பூ இந்த க்ரோ பேக்ல வச்சிருக்கேன். இந்த பர்பிள் கலர் சங்குப்பூ வந்து இதுல வந்துட்டுருக்கு. இதுல 2 வெரைட்டி. டார்க் கலரா ஒண்ணு வரும். ஒண்ணு ஒயிட் மிக்ஸ் ஆயி ஒண்ணு வரும். 2மே இதுல இருக்கு. நெறைய சீட்ஸும் அதுல இருக்கு. இந்த இடத்துல தான் வந்து பசலைக்கீரை அதுவும் வச்சிருக்கேன். அது இப்ப தான் தளஞ்சு வருது. இது பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவோம்ல, ரெட் கொய்யா அது. இதில வந்து பூசணி கொடி அதையும் ஏத்தி விட்டுருக்கேன். அது மாரி இது வந்து கிரேப்ஸு. இந்த கொடியும் இந்தா வருது, அந்தா வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் இந்த ஹேங்கிங் பாட்ல கொஞ்சம் செடிகள்லாம் வச்சிருக்கேன். அது தனியா போடுறேன், ஒரு வீடியோ போடுறேன். இது நான் முள் சீத்தா. இது அடிக்கடி இதில பூ வரும்போது அழகா இருந்தது. இன்னும் வந்து அது பிஞ்சு வைக்கல. பூ மட்டும் தான் குடுத்துருக்கு. அப்புறம் இது வந்து மல்டி விட்டமின் கீரை. அது குச்சி ஒடிச்சு வச்சு வளர்ந்தது. அதிலே பக்கத்தில பார்த்தீங்கன்னா, இது வந்து நைட் குயின் சொல்லுவாங்க. இந்த வாசமா இருக்கக்கூடிய பூ அது. இது வந்து மல்டி விட்டமின் கீரை தான். இதுலேருந்து தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நான் அடிக்கடி உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல அடிக்கடி பார்த்துருப்பீங்க. அணில் சாப்பிட்டது போக மிச்சம் இருக்க மாதுளை செடி அது. அது மருதாணி, இது வந்து கீரை. நமக்கு வந்து இது கீரைன்னே தெரியாம லட்சரட்ட கீரைன்னே தெரியாம அழகுக்காக வளர்க்குறதுன்னு நெனச்சு வளர்த்துக்கிட்டு இருப்போம் நெறைய பேரு. அது கீரை தான். கருவேப்பிலை செடி, அப்புறம் கொய்யாவுமே நல்லா காய்ச்சிச்சு. இப்ப ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் இருக்காங்க. கருவேப்பிலை ஒடிச்சு விட ஒடிச்சு விட நல்லா வருதுங்க. இது வந்து துளசி. இத நான் ஒடிச்சு விடுறதெல்லாம் கிடையாது. கசாயத்துக்கு தேவையானப்ப மட்டும் தான் எடுக்கிறேன். அது பாட்டுல வருது. மாங்கண்டு, பப்பாளி, இதிலே பக்கத்திலேயே வந்து கருவேப்பிலை இருக்கு. இது நல்லா பெரிய மரம் மாரி வந்துருச்சு. பப்பாளி இது ரொம்ப குட்டியாயிருச்சு இப்ப. இது பெருசா வந்தது. இப்ப குட்டி குட்டியா இருக்கு. இது மாதுளை தான். இதெல்லாம் வந்து சீடுலருந்து வந்த செடி. வெறும் சீடு போட்டு வளர்ந்து அதுலேருந்து வந்த செடி. நல்லா பெரிய மரமாயி நெறைய பழங்களும் குடுத்துருச்சு. இது வந்து என்னன்னா, ஆல் ஸ்பைசஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா வாடையும் வரக்கூடிய ஒரு ஆல் ஸ்பைசஸ் பிளான்ட். சூப்பரா இருக்கும் வாசம். சப்போட்டா இதெல்லாம் பெரிய மரமா இருந்ததுங்க. வெட்டிட்டாங்க. நெறைய அந்த மரம் விழுந்ததுல இதாயிடுச்சு. இது சீத்தா. அதிலே வந்து பர்பிள் கலர்ல பூ இருக்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அந்த தூதுவளை செடி அதுதான். மாங்கண்டு அப்புறம் இது வந்து இந்த செடி வந்து நமக்கு ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஃப்ரூட்டோட செடி. நல்ல பூக்கள்லாம் இருக்கு. ஆனா இன்னும் காய்க்கல. இது பெருநெல்லிங்க. இதெல்லாம் சின்ன கண்டா எனக்கு நம்ம யாராவது கண்டு தருவாங்கல்ல ஃப்ரீயா அந்த மாரி வாங்கி வச்சது. இது மிளகாய் செடி. பக்கத்திலேயே இருக்கிறது செண்பகம். இந்த செண்பகம் மரமாயி தான் பூக்கும். இன்னும் பூக்கள் தரல. பக்கத்தில போகன்வில்லா, பிங்க் கலர், கருவேப்பிலை, மருதாணி, அப்புறம் அந்த பாட்ல இருக்கிறது வெட்டிவேர். இத வெட்டிவேர் வந்து நெறைய வச்சு உருவாக்கியிருக்கேன். அது எதுக்குன்னா, மாலை கட்டிக்குவோம் அப்டின்னுட்டு. சாமிக்கு மாலை கட்டுறதுக்காக அந்த வெட்டிவேர காய வச்சு கட்டுவோம்னு வச்சிருக்கேன். இது வந்து அரநெல்லிக்காய் மரம். இதில பார்த்தீங்கன்னா, ஒரு கூடு வேற பறவை இப்ப ஒரு கூடு கட்டியிருக்கு அழகா. காய்களும் குடுக்குது. ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு தருது. தென்னம்பிள்ளை பக்கத்திலேயே இருக்கு. இதுக்கு பக்கத்தில இருக்கிறது நார்த்தங்காய் செடி. இது வந்து லெமன் குட்டியா இருக்கு. இதே வந்து பெரிய ஒரு லெமன் வந்துருச்சு மரம் மாரி. ஆனா காய் தாங்க காய்க்கல. ஒரே ஒரு காய் காய்ச்சதோட இருக்காக. இங்க முருங்கை, முள்ளு முருங்கை இது 2மே வச்சிருக்கேன். 2 பப்பாளியும் பக்கத்திலேயே இருக்கு. எல்லாம் பக்கத்தில இருக்கு. முருங்கை 2 முருங்கை இருக்கு. பக்கத்திலேயே வச்சிருக்கேன் கொஞ்சம். அதுதான் இது எனக்கு ஒரு மைனஸ்ன்னு வச்சுக்கங்களேன். இடம் பத்தல எனக்கு. அவ்வளோதான் இருக்கிற இடத்துல எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வச்சுட்டேன். இப்ப இதில ஒரு லெமன் வந்திருக்கா பாருங்க. இது அப்படியே தான் இருக்கு. அடுத்து நான் வந்து அ காய்க்கும் பார்த்துட்டுருக்கேன். இன்னும் வரல. இதுக்கு வேற என்ன செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். பக்கத்திலேயே ஒரு தேக்கு மரக்கன்றும் வச்சிருக்கேன். இது வந்து நமக்கு வந்து அந்த ஓரிதழ் தாமரைன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அந்த செடி, மூக்கரட்டை இதெல்லாம் வளருது. இது ஜெர்ரி பூ பூத்திருக்கு பார்த்தீங்களா? ஜெர்ரி இப்ப தான் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் வாங்கி வச்சேன். அது இப்ப தான் வச்சு கொஞ்சம் வளர்ந்து வர்றாங்க. அப்புறம் இந்த பாவக்காய்லாம் விழுந்து நெறைய செடியா மொளச்சிருக்கு. அதெல்லாம் இருக்கு.
இங்கன ஒரு கொய்யா வச்சிருக்கேன். இது ரெட் கொய்யா தான். அப்புறம் பெரண்ட அந்த கொடி சுத்தி வந்திருக்கு பாருங்க. இது எல்லாமே விதை விழுந்த செடி தான். எல்லாம் விழுந்து நெறைய முளைச்சிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிறது வந்து இந்த செடி வந்து ஓமவல்லி இருக்கு. ஓமவல்லி அதுக்கும் பக்கத்துல வந்து ஒரு ஈழத்தரளின்னு சொல்லுவோம்ல, சாண்டல் கலர். அப்புறம் பக்கத்திலேயே வந்து பிங்க் கலர் அது இன்னொரு ஈழத்தரளியே இன்னொன்னு குச்சி வச்சு வந்தது தான். இது 2மே குச்சி வச்சு வளர்ந்து வந்தது. பெரிய மரமாயிருச்சு.